மக்களே இன்னைக்கு காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் வந்துருந்தேன் ஊரணிக்கு. அப்போக்குள்ளே நடந்து வந்துக்கும்போது பாதை ஓரமாக நடந்து வந்துருக்கும்போது செடி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆமைக்குட்டி ஒன்று பார்த்தீங்க. அதை பாருங்களே, அது வித்தியாசமான ஆமையாக இருக்குது. மக்களே இங்கே பாருங்கள் ஆமைக்குட்டி. இந்த ஆமைக்குட்டி பேர் நட்சத்திர ஆமைன்னு சொல்லலாம். இது கிராமப்புறங்களில் எப்படின்னா சொல்லுவாங்கன்னா வர ஆமைன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பேர் அதுக்கு வந்துச்சுன்னா இது தண்ணி பக்கத்துலலாம் தெரியாது. கம்மா ஓரத்துகளில் அந்த சகதிக்குலலாம் இருக்கிற ஆமை மாதிரி கிடையாது. இது காஞ்சி போய் இருக்கிற இடத்துக்கள்லேருந்து தெரியும். அதனால இது பேர் வர ஆமை. இந்த ஆமைக்குட்டியை நம்ம அவ்வளோ சீக்கிரம் வெளியில் பார்க்கவே முடியாது. இது அவ்வளோ சீக்கிரம் வெளியிலே வராது. காலையில் இல்லாட்டி சாயங்காலம் தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஆமையை காட்டுக்குள்ளே பார்த்துருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்லேயே சொல்லிட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. தொடர்ந்து இது மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெரிய ஆமையை நான் பார்த்துருக்கேன். அதை கையில் எடுத்து பார்த்தேன். ஆனால் அது பயப்படல. நல்லா மண்டையெல்லாம் வெளியில் விட்டு பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இது குட்டிங்கிறதுனால ரொம்ப பயந்துருச்சு. பயந்து வெளியிலே வரல. தலையை வெளியில் காட்டவே இல்லை. ஒரு வாட்டி தான் வெளியில் தலையை காட்டுச்சு. அப்புறம் அதை நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அதை விட்டுட்டேன். கீழே விட்டுட்டு எப்போ தான் அது வெளியில் மண்டையை நீட்டுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அது வெளியிலே வரல. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வெளியில் மண்டையை நீட்டிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அதனே நைஸாக உட்காந்துருந்தேன். பார்த்தா அவங்க ரொம்ப நேரம் கழித்து அப்புறமா நடந்து போய்க்கிண்டா மெதுவாக. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அது நடந்து போகிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நாய் இல்லாட்டி நரி வாயில் சிக்கியிருந்தால் அது இன்றைக்கி கண்டம். அவ்வளோதான், சீன் முடிஞ்சிருக்கும். அதுக்கு என் கண்ணில் பட்டுருச்சு. ஆனால் ஏதோ விரட்டிக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அசையாமல் நான் படுத்துருந்துச்சு. நான் பார்க்கும்போது இந்த ஆமையை பார்க்குறதுக்கு ஒரு 100 அடி தூரத்துக்கு முன்னாடி தான் 2 நாய் போய்கிட்டு இருந்துச்சு. அநேகமாக அந்த நாய் விரட்டி இருக்காது. ஆனால் அந்த நாயை பார்த்து இது பயந்து பேசாமல் ஒண்டி இருந்திருக்கும் போல. அதுக்குள்ளே நாய் பார்த்துருந்துச்சுன்னா இது நேரம் உசுரோடு இருந்திருக்காது. அது தெரிஞ்ச விஷயந்தேன். அப்புறம் அவங்க மெதுவாக ஆமை வேகத்திலே நடந்து போய் உள்ளே போய் செடிக்குள்ளே போய்ட்டா புல்லுக்குள்ளே போயிட்டு பேசாமல் நான் பதுங்கின மாதிரி உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். மக்களே அதை கீழே விட்டாச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதை போகுதா இல்லையான்னு. ஒரு வழியாக அது வெளியில் போயிடுச்சு. பெரிய ஆமைன்னா சரட்டுன்னு போயிடும். இது சின்ன குட்டிங்கிறதுனால பயந்து போய் என்னை பார்த்து பயந்தே உட்காந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்தாலும் இப்போ கிளம்பி போயிட்டா அவங்க. அந்த கிளிப்பு முன்னாடி வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த புல்லுக்குள்ளே தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த இருக்கு பாருங்கள், தெரியுதா? அந்த உட்காந்துக்கா புல்லுக்குள்ளே. நான் பொட்டலில் தான் விட்டுட்டு வந்தேன். புல்லுக்குள்ளே வச்சு பார்த்தேன், பயந்து அது வரலை வெளியில். அதனால் பொட்டலில் விட்டுவிட்டு நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்க கிளம்பிட்டா. இந்த மாதிரி ஆமைகள், அரிய ஆமையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அப்புறம் போயிட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் நடுப்பாதையிலே உட்காந்துருக்குது. என்னடா இது செடிக்கிலே போக மாட்டேங்குதுன்னு நான் மறுபடியும் தூக்கி கொண்டே அங்கிட்டு செடி புல்லுக்குள்ளே வச்சுவிட்டு நான் பாரு வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலை. ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இது மாதிரி தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாய், டாட்டா. நான் போகும்போது ஒரு வீடியோ எடுத்து பின்னாடி ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன்.